வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கடந்த 11 வருஷமா இந்தியா பூரா ஒன்றிய பாசிச பாஜக அரசையும், மோடி, அமித்ஷாவையும் எவ்ளோ கழுவி ஊத்திருப்பாங்களோ, அத விட பல மடங்கு கடந்த 11 நாட்கள்ல டெல்லியில கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. யார் இந்த போராளிகள்? எதற்காக போராடுறாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, பொதுவா நம்ம ஜியை எதிர்த்தோ, ஷாவை எதிர்த்தோ யாராவது போராடினா, உடனே வட இந்திய ஊடகங்கள் களத்துல இறங்கிருவாங்க. பாருங்க, பாருங்க. டுக்குடி, டுக்குடி கேங்கு, அர்பன் நக்சல்ஸ், ஜிஹாதீஸ், காங்கிரஸ் மூலமாக ஜார்ஜ் சொரோக்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட வாங்கிக்கிட்டு, இங்க பாஜகவுக்கு எதிரா இவங்க போராடுறாங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களை, பல கான்ஸ்பிரசிஸ கட்டமைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டக்காரர்களை பத்தி இந்த ஊடகங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. சிஏஏ போராட்டம் நடக்கும்போது, போராளிகளை ஜிஹாதீஸ் அப்படின்னு வசைபாடுனாங்க. விவசாயிகள் போராடும்போது போராடுறவங்கலாம் காலிஸ்தானிஸ் அப்படின்னு பட்டம் கட்டுனாங்க. அவங்க மேல யுஏபிஏ சட்டம் பாஞ்சுது. டிராக்டர் ஓடுச்சு அவங்க மேல. புல்டோசர் பாஞ்சுது அவங்க வீடு மேல. ஆனா, இப்ப 11 நாட்களா மிக தீவிரமான போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக மீடியாவும் ஒரு வார்த்தை பேசல. ஒன்றிய பாஜக அரசும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இன்ஃபாக்ட் எந்த அளவுக்கு இவங்க போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாம் நிறுத்தி கேள்வி கேட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க. மோடி, அமித்ஷாவுடைய படங்களை செருப்பால அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உருவ பொம்மைகளை எரிச்சிருக்கிறாங்க. வெளிப்படையா த்ரெட்டன் பண்றாங்க. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, வர தேர்தல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா மிரட்டுறாங்க. இன்னும் ஒரு படி மேல போயி மோடிய சாதிய ரீதியாக திட்டி தீர்க்குறாங்க. இந்த ஓபிசி ஆள போனா போகுதுன்னு ஓட்டு போட்டு பிரதமரா உட்கார வச்சா, இவன் நமக்கு எதிராவே திரும்புறான் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான எப்படியெல்லாம் அடிச்சு காயப்படுத்தணும் அப்படின்னு யூடியூப்ல டுட்டோரியல் எடுக்கிற அளவுக்கு இவங்க களத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதாவது செருப்புல ஆணிய வச்சு, அது மூலமாக இவர அடிச்சு ரத்த காயம் ஏற்படுத்தணும் அப்படின்னு வெளிப்படையா வெறுப்பையும், வன்மத்தையும் உமிழ்றாங்க. இதுல ஒரு 5% ஆவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களோ, இல்ல பொதுமக்களோ செஞ்சிருந்தா, இந்நேரத்துக்கு அவங்க மேல யுஏபிஏ சட்டம் பாய்ஞ்சிருக்கும். புல்டோசர்ஸ் வந்து அவங்க வீட்ட இடிச்சு தரைமட்டமாக்கியிருக்கும். ஆனா இங்க வாய மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தது ஒன்றிய பாஜக அரசு. தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு தர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதிய நீங்க குடுக்கல அப்படின்னு கேட்டோன்னே, தமிழ்நாட்டு மக்கள்லாம் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு பேசினாரு. ஆனா, இப்ப அங்க போய் என்ன பேசுறாரு? "ஐயய்யோ! போராட்டம் பண்ணாதீங்க. நாங்க வேணா இத வாபஸ் வாங்கிர்றோம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம நாங்க பாத்துக்கிறோம்." அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன போராட்டம் நடக்குது? போராட்டம் பண்றவங்க யாரு? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க போறோம். போராட்டம் யுஜிசி, அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் புதுசா கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிராக நடக்கிறது. போராடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் வகுப்பை ஓப்பன் கேட்டகரி ஜெனரல் கோட்டாவை சேர்ந்த மாணவர்களும், இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வலதுசாரி ஃப்ரிஞ்ச் குரூப்ஸும் அமைப்புகளும் தான் களத்துல இறங்கி இந்த அளவுக்கு தீவிரமா போராடிட்டு இருக்காங்க. இந்த புது யுஜிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? இது ஏன் இவ்ளோ பெரிய கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்தியிருக்கு? இதனால ஜெனரல் கேட்டகரி, அதாவது உயர் சாதி வகுப்பு ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏன் தேவையில்லாம தன்னுடைய கோர் வோட்டர் பேஸ் ஆன உயர் சாதி வகுப்பினரை தெரிஞ்சே பாஜக இப்படி அவங்களுடைய வெறுப்ப சம்பாதிக்குது. இதற்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக கல்லூரி வளாகங்கள்ல, யுனிவர்சிட்டீஸ்ல நடக்கக்கூடிய சாதிய ரீதியான வன்கொடுமை, டிசேபிள்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதிராக உயர் சாதியினர் நடத்தக்கூடிய ஒடுக்குமுறை, இதெல்லாம் அதிகமாயிருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் வெளியாகுது. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இது போன்ற குற்றங்கள் 118% அதிகரிச்சிருக்கு. 2019, 20ல இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா 173 கேஸஸ் ரிப்போர்ட் ஆச்சு. அதே 23, 24ஆம் ஆண்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பல மடங்கு அதிகமாயி 378 கேஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டூ யுஜிசி, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டீஸ், 1500க்கும் மேற்பட்ட காலேஜ் கேம்பஸஸ் இந்தியால இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 1160 கேஸஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் ரொம்ப ஆபத்தானது.
அப்போ கேம்பஸ வந்து ஒரு சேஃப் பிளேஸா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், புரொஃபசர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரு சேஃபான, இன்க்ளூசிவான ஒரு என்விரான்மென்ட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த யுஜிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. இதற்கான தேவை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016லயும் 2019லயும் 2 மாணவர்களுடைய மரணம் இந்தியாவையே உலுக்கி போடுது. அதாவது ஹைதராபாத்ல பிஹெச்டி ஸ்டூடண்ட் ரோஹித் வெமுலாவுடைய மரணம். அதே மாதிரி மும்பைல 2019ஆம் ஆண்டு பாயல் தன்வி அப்படிங்கிற ஒரு மாணவி, ஒரு ரெசிடென்ட் டாக்டருடைய மரணம். இவங்க 2 பேரும் சாதிய ரீதிய ஒடுக்குமுறையினால தொடர்ந்து காலேஜ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய புரொஃபசர்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, மேனேஜ்மென்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, எந்தவித ரிலீஃப்பும் அவங்களுக்கு கிடைக்காம, அதற்கப்புறம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை கையில எடுத்து, அவங்க பேரு நாசமாகி, ரெப்புடேஷன் நாசமாகி, கடைசில மனசொடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையான உடனே 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் அவுட்டேட்டடா இருக்கு. அப்ப கேம்பஸ்குள்ள சாதிய ரீதியாக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்த புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வடிவமைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் மூலமாக நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களோட குடும்பத்தோடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அரசுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இப்போ புதுசாக யுஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் மூலமாக என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்பஸ்குள்ள ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்னு ஒண்ணு ஏற்படுத்தணும். சாதிய ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கெல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி அவங்களுக்கு கரியர் கைடன்ஸும் கவுன்சிலிங்கும் கொடுக்கறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி 24/7 ஹெல்ப் லைனை வந்து எல்லா காலேஜ் கேம்பஸ்லயும் உருவாக்கணும். இது மட்டும் இல்லாம ஈக்விட்டி ஸ்குவாட்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் கேம்பஸ்ல முக்கியமாக இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், லேப்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஆகட்டும், இது மாதிரி முக்கியமான இடங்கள்ல ஈக்விட்டி ஸ்குவாட்ஸ் அண்ட் ஈக்விட்டி அம்பாசிடர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்டாஃபும் இருப்பாங்க. இவங்க தொடர்ந்து கண்காணிச்சு இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள், வன்முறைகள் நடந்தா உடனே அதை ஈக்விட்டி கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். கமிட்டிக்கு கம்ப்ளைண்ட் வந்த 24 மணி நேரத்துக்குள்ள அதை விசாரிச்சு 15 நாளைக்குள்ள இதுல ஒரு தீர்வை அவர்கள் எட்ட வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இத ஸ்ட்ரிக்டா யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாத யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்களுடைய ரெகக்னிஷன் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்களுக்கு யுஜிசி மூலமா வரக்கூடிய ஃபண்ட்ஸை நிறுத்துவோம் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தான் உயர் சாதி வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப வேகா இருக்கு. அதனால எங்களை இத வச்சு டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ படிக்கும் பொழுது உயர் சாதி வகுப்பினர் தான் நேச்சுரல் அஃபெண்டர்ஸ், எப்பவுமே அவங்க தான் தவறு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. எங்களுக்கான ஒரு குரலோ ரெப்ரசன்டேஷனோ இந்த கமிட்டிஸ்ல இல்ல. இதனால ஃபால்ஸ் கேசஸ் ஏதாவது எங்க மேல போட்டு போலியான வழக்குகளை பதிவு செஞ்சு பர்டன் ஆஃப் ப்ரூஃபை எங்க தலையில சுமத்தி எங்க வாழ்க்கைய, எங்களுடைய கரியரை, எங்களுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஈக்விட்டி ஸ்குவாட்ஸ் மூலமா தொடர்ந்து என்னமோ நாங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட் மாதிரி எங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கையில எடுக்கிறீங்க. இதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். அதனால இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஈக்வாலிட்டியை ப்ரொமோட் பண்றதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை இன்னும் அதிகரிக்கும். அதனால இத வாபஸ் வாங்குங்க அப்படின்னு களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான கட்சிகளுடைய மாணவர்கள் அணி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தரப்புல ஏபிவிபி அவர்களுடைய மாணவர் அணி என்ன சொல்றாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல எந்த கிளாரிட்டியும் இல்ல. அதனால அது இன்னும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிபிஐஎம் சார்பாக ஐசா அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ரொம்ப அப்டிராக்டா, ரொம்ப வேகா இருக்கு. டிஸ்கிரிமினேஷன்னா என்ன டிஸ்கிரிமினேஷன், அதற்கான அடிப்படைகள் என்ன, எதெல்லாம் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள வரும், எதெல்லாம் அஃபென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கமிட்டில ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கும், ஸ்டாஃபுக்கும், பெண்களுக்கும் போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்ல.
அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கும். இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடைமுறைப்படுத்தாது. ஏன்னா நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல அதிகார பதவியில பார்த்தீங்கன்னா, இன்னும் உயர் சாதி வகுப்பினர் தான் இருக்கிறாங்க. அதனால இத கொண்டு வந்ததுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் உடைய ஸ்டூடெண்ட் விங் என்எஸ்யூஐ இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கமிட்டி எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்க நோக்கத்தெல்லாம் நாங்க பாராட்டுறோம். ஆனா, இதற்கு ஜுடிஷியல் சூப்பர்விஷன் ஓவர் சைட்டோட இது நடக்கணும். இல்லன்னா, இது வழக்கம் போல பாஜக தரப்பிலிருந்து இன்னொரு ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, அவங்களுடைய பிரைவசிய, அவங்களுடைய ஐடென்டிட்டிய புரொடெக்ட் பண்றதுக்கு இதுல என்ன புரோவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தல. அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு போதுமான கவுன்சிலிங் குடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிவுபடுத்தல. ஒருவேளை ஃபால்ஸ் கேஸஸ் குடுத்து யாரோடையாவது பேரையோ, இல்ல ரெபுடேஷனையோ டேமேஜ் பண்ணிட்டா, அத ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க? அப்படிங்கிறதும் இத தெளிவுபடுத்தல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி போலியான கேஸஸ் குடுக்கிறவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கப்படும்? அப்படிங்கிறதையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணல. இப்படி ரொம்ப வேகா ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணுங்கிறதுக்காக இத நீங்க அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பிரச்சனைன்னு வந்துட்டா 24 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ணணும். 15 நாளுக்குள்ள கேஸ முடிக்கணும் அப்படின்னு நீங்க காட்டக்கூடிய அவசரம், எங்க நியாயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது. அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால பாத்தீங்கன்னா, யுபி, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் கடுமையான எதிர்ப்பை உயர் சாதி வகுப்பினர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி பட்ஜெட்ட வாசிக்க போறாங்க. இதற்கு முன்னால நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எம்பிஸ் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மன்ரேகா பத்தி, எஸ்ஐஆர் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது யுஜிசிய பத்தியும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதற்கு ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. ஒன்றிய அரசு மறுத்தது இந்த சவர்ணா கும்பலுக்கு இன்னும் அதிகம் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படியும் அவங்க நம்மள போட்டு பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க. மோடிக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஓட்டு இப்ப முக்கியமா போச்சு. அதுக்காகத்தான் நம்மள காவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அப்படிங்கிற ஆத்திரத்துல நேரா சுப்ரீம் கோர்ட்ல போய் 28ஆம் தேதி ஜனவரி ஒரு பிஐஎல்ல ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட பாருங்க, நம்ம அடிக்கடி விமர்சனம் வைக்கிறோம். இவங்க என்னங்க இவ்ளோ சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க? வாய்தா மேல வாய்தா குடுக்குறாங்க. ஒரு பெயில் குடுக்கறதுக்கு 5 வருஷம் இழுத்தடிச்சு கடைசியில அதையும் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் பாருங்க, ஒரே நாள்ல கேஸ ஹியரிங்க்கு எடுத்து, அடுத்த நாளே இதற்கு ஸ்டேவும் குடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆமா, சவர்ணா குரூப் சொல்றா மாதிரி, போராட்டக்காரர்கள் சொல்றா மாரி, இதுல எந்த தெளிவும் இல்ல. அதனால இப்போதைக்கு இதுக்கு நாங்க ஸ்டே குடுக்குறோம். அப்படின்னு ஸ்டேவும் குடுத்துட்டாங்க. ஸ்டே என்னமோ குடுத்ததுனால போராட்டக்காரர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்ல. இன்னைக்கு இது யுஜிசி பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி, காலேஜ் கேம்பஸ் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி, இன்னும் பெரிய அரசியல் பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட யுஜிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவை. ஏன்னா, இதற்கு முன்னால இப்படி ஒரு தெளிவான சிஸ்டம் எந்த காலேஜ் கேம்பஸ்லயும் கிடையாது. ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு மாணவருக்கு வருது. அவர் சாதிய ரீதியா ஒடுக்கப்படுறாருன்னா, அவருக்கு ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறது கேம்பஸ்க்குள்ள எதுவுமே இல்ல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிட்ரஸல் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, அதுக்கப்புறம் கோர்ட், கேஸ்ன்னு வருஷக்கணக்கா அலையறது தான். இதுல எவ்வளவு பணம் செலவாகும், எவ்வளவு நேரம் விரயமாகும், அது மட்டும் இல்ல, எவ்வளவு மன உளைச்சலை இந்த மாணவர்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா, இந்த மன உளைச்சல் தாங்காம எத்தனையோ மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பாயல் விஷயத்திலயும், ரோஹித் வெமுலா விஷயத்திலயும் நடந்தது. அப்போ இதை தவிர்க்க காலேஜ்க்குள்ளயே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மாரி ஏதாவது ஒண்ணு வேணும். அவங்க இது போன்ற பிரச்சனைகளுக்கு விரைவில் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. எந்த சுப்ரீம் கோர்ட் இது தேவைன்னு சொல்லுச்சோ, அதே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டே போட்டிருக்கு. ஆனா, இது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவை. ஏன்னா, ஓப்பன் அண்ட் ஷட் கேஸஸ் வெளிப்படையாக இந்த மாதிரி சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிற கேஸஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் வெமுலாவா இருக்கட்டும், இல்ல பாயலோட கேஸா இருக்கட்டும், இந்த மாரி கேஸஸ்ல விரைவில் விசாரிச்சு கடுமையான தண்டனை குடுத்தீங்கன்னா, அதுவே மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். அப்படி நீங்க தொடர்ந்து இந்த மாரி கேஸஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால நீங்க வந்து அப்ளை பண்ணி, எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம, இது போன்ற ஒடுக்குமுறையில் ஈடுபடுவங்க கடுமையா நாங்க தண்டிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணீங்கன்னா, இது போன்ற ஸ்குவாடோ, இல்ல அவங்கள மேற்பார்வை பார்க்க வேண்டிய அவசியமோ காலப்போக்குல இருக்காது. ஆனா
இப்படி உண்மையான பிரச்சனைய அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, ஏனோ தானோன்னு கோர்ட் சொன்னதுக்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பிஜேபி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பிஜேபி ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணுச்சுன்னா, எந்த காரண காரியமும் இல்லாம அவங்க ஒரு சுண்டு விரல கூட தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுடைய கோர் வோட்டர் பேஸ் ஆன உயர் சாதி வகுப்பினர் கோவப்பட்டாலும் பரவால்ல, இத நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க களத்துல இறங்குனாங்கன்னா, இவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர் வரக்கூடிய யுபி மாநில தேர்தல் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி ரொம்ப வெளிப்படையாக மைனாரிட்டீஸ குறிப்பாக இஸ்லாமியர்களை விமர்சித்து பல விஷயங்கள வெறுப்பு பேச்ச மேடை மேடையா பேசினாரு. காங்கிரஸ்க்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள ஓட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கழுத்துல இருக்கிற தாலி செயின கூட அபகரிச்சுட்டு போயிருவாங்க. அப்படின்னு வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் மீதும், தலித் சமூகத்தினர் மீதும் வெறுப்பையும், வன்மத்தையும் உமிழ்ந்தாரு. அதற்கான ரிசல்ட் தான் யுபில பாஜக நக்கிட்டு போயிருச்சு. இப்போ அதே தவறை மீண்டும் அசெம்பிளி எலக்ஷன்ஸ்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு யுபிய போலரைஸ் பண்ண முடியுமோ, பிரிவினைவாதம் மூலமாக சாதி வாரியா பிரிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பிரிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு யுபில மீண்டும் ஜெயிச்சு ஆட்சிய பிடிக்கணும்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிய திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதனால தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இது போன்ற விஷயங்களை இவங்க கையில எடுக்குறாங்க. இதனால இவங்களோட கோர் வோட்டர் பேஸ் கோச்சுக்கிட்டாலும் பரவால்ல அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க பிஜேபி எடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க அழுதாலும், தொழுதாலும், திட்டுனாலும், என்ன பண்ணாலும் கடைசியில நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால இவங்கள இப்போ நம்ம பகைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த கால்குலேட்டட் ரிஸ்க எடுத்தாதான் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஓட்டு நம்ம பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இது போன்ற விஷயத்துல இவங்க ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சாதி ரீதியான ஒடுக்குமுறையை நிப்பாட்டணும் அப்படின்னு பிஜேபி நினைச்சிருந்தாங்கன்னா, அவங்க நோக்கம் தூய்மையாக இருந்ததுன்னா, தினம் தினம் யுபில இருந்து வரக்கூடிய செய்திகள் ஏங்க இப்படி இருக்கு? பீஃப் கடத்துனதுனால ஒரு இஸ்லாமியரை போட்டு அடிச்சே கொன்னுட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி ஒரு தலித்த அடிச்சு கொன்னுட்டாங்க. உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒரு தலித் இளைஞனை துன்புறுத்தி அவன் மேல ஒண்ணு கடிச்சாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பெரும்பான்மை சமூகத்துல ஆதிக்க சமூகத்திடையே ஒரு வெறுப்ப, ஒரு வன்மத்த ஆல்ரெடி விதைச்சுட்டானுங்க. அவங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அத தடுக்க கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாத பிஜேபி, கேம்பஸ்குள்ள நடக்கக்கூடிய காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன மட்டும் தீர்வு காணணும்னு நினைக்கிற உன்னத நோக்கத்தோட இத கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு டிராமா. நாங்க அடிக்கிற மாரி அடிக்கிறோம். நீங்க அழற மாரி அழுங்க. அப்பதான் நம்ம மேல சிம்பத்தி வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் திரும்பும். அப்படின்னு மீண்டும் ஒரு அரசியல் நாடகம் ஆடுறாங்க. யுபில இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் தயவு செஞ்சு உஷாரா இருக்கணும். பிஜேபியோட பிரிவினவாத அரசியல 2024ல புரிஞ்சுகிட்டு, எப்படி ஓட்டு போடாம அவங்கள எந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுனாங்களோ, அதே தொகுதியில தோற்கடிச்சீங்களோ, அதே மாதிரி யுபி சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவை வீழ்த்தணும். அப்படி யுபி செஞ்சிருச்சுன்னா, அதுதான் பாஜகவுடைய அழிவின் ஆரம்பமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். யுபி மக்கள் உஷாரா இருக்கிறாங்களா? இல்ல வழக்கம் போல பாஜகவுடைய டிராமால மயங்கி ஏமாந்து போறாங்களான்னு. நன்றி.